ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து சாதம் வித் பீட்ரூட் பொரியல். வாங்க செய்யலாம். உளுந்து சாதத்துக்காக 1/4 கப் தொளி உளுந்து, தொளி இல்லாத உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். ட்ரையாக நல்லா மணம் வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 கப் அரிசி நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கழுவி தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. தாளிப்புக்காக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், சாதத்துக்கு தேவையான உப்பு, 3 பங்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேங்காய் துருவல் பிடிக்குன்றதுனால அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அதிகமாக சேர்த்துக்கோங்க. உளுந்து அப்படின்னா நல்லெண்ணெய் இல்லாமையா 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெயை இந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணால் சூப்பராக மணக்க உதிரியா உளுந்து சாதம் ரெடி. அடுத்து சைடிஷ்காக கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் தோல் சீவி கட் பண்ணது, தேவையான உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. காய் நல்லா எண்ணெயில் பெரட்டினதும் 1 கைப்பிடி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இடையில கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 துண்டு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயில் நல்லா வெந்து வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டு இறக்குனா சூப்பரான பீட்ரூட் பொரியலும் ரெடி. பெண்களுக்கு மட்டும் இல்லாம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த உளுந்து சாதம் ரொம்ப சத்தானது. இந்த ஹெல்த்தியான உளுந்து சாதம் மாசத்துக்கு 1 அல்லது 2 தடவை கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு ஒரு ஹெல்த்ஃபுல்லான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பேக் பண்ணிட்டோம். நாளைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.